ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கூகுள் டாக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து அன்டூ. இந்த அன்டூ ஆப்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு ரீடூ ஆப்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இயர்லி கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இந்த பேராகிராஃபில் எனக்கு தேவையில்லை, நான் டெலீட் பண்ணுறேன். மறுபடியும் எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அன்டூ Ctrl+Z ஷார்ட்கட் கீ. உங்களுக்கு அந்த பேராகிராஃபில் நான் டெலீட் பண்ண அந்த 2 வேர்டும் வந்துடுச்சு. மறுபடியும் எனக்கு அது தேவையில்லைன்னா நீங்கள் வந்து ரீடூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். அதோடைய ஷார்ட்கட் கீ Ctrl+Y. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா பிரிண்ட். இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபைல் மெனுவில் போயிட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக அந்த ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் பிரிண்ட் அந்த ஐகான் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் கரஸ்பாண்டிங் பேஜ் வித் செட்டிங்ஸோடு ஓப்பன் ஆகும். டெஸ்டினேஷன், அப்புறமா வந்து எத்தனை பேஜஸ் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க, எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸு, அதுக்கு அடுத்தது கலர், பிளாக் அண்ட் ஒயிட், அடுத்தது கலர். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன், பேப்பரோடைய சைஸு, லெட்டர் சைஸா இல்லை A4 சைஸா, பேஜஸ் பர் ஷீட் வந்து எத்தனை காப்பி உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாம் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கிறது தான். மினிமம் எவ்வளோ, இல்லை கஸ்டமைஸ்டாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ நம்மளுக்கு செட் பண்ணிக்கணும் மார்ஜின். அதே மாதிரி ஸ்கேல், அதுவும் வந்து டிஃபால்ட்டாக இல்லை கஸ்டமைஸ்டாக வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸ் ஏதாவது வந்து ஆட் பண்ணணுமா இல்லையா அப்படின்ற இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்தோம்னா அந்த பேஜ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் அண்டு கிராமர் செக். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் அப்படின்ற ஸ்பெல்லிங் நான் டைப் பண்ண போகிறேன். APPL, ஈக்கு பதிலாக நான் A கொடுத்து என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்பெல்லிங் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி அடுத்த வேர்டு வந்து ஸ்கூல், CHSCHOOLக்கு ஏன்னு கொடுக்குறேன், என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன், அது ஸ்கூல்னு ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு வேர்டு நம்ம தப்பாக கொடுத்தோம்னா கூட அதோட கிராமர் அண்ட் ஸ்பெல் செக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட ஸ்பெல்லிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டாக்குமெண்ட்டில் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். நம்ம தப்பாக கொடுத்தோம்னா கூட ரைட்டான வேர்டாக வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். அடுத்த ஆப்ஷன் நம்ம வந்து பார்த்தோம்னா பெயிண்ட் ஃபார்மேட். இந்த ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போல்டு அண்டு இட்டாலிக் இந்த ஆப்ஷன் ரெண்டுமே சூஸ் பண்ணி இந்த வேர்டு வந்து நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இந்த பெயிண்ட் ஃபார்மேட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். செகண்ட் பேராகிராஃபில் தேவர் வைட்லி யூஸ்டு மீன்ஸ் ஆஃப் இன்புட்டிங் டேட்டா இன்டு அப்படின்ற அந்த ஒரு சென்டென்ஸை அதே அடுத்த பேராகிராஃபில் அந்த சென்டென்ஸ்க்கு நான் வந்து போல்ட் இட்டாலிக் நான் கொடுக்காம ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் நான் வந்து அப்படியே செலக்ட் பண்ணி மவுஸோடைய அந்த லெஃப்ட் பட்டனை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். என்ன செட்டிங்ஸ் வந்து நான் வந்து அந்த போல்ட் அண்ட் இட்டாலிக் சூஸ் பண்ணணும், அதே ஆப்ஷன் வந்து இந்த பெயிண்ட் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நான் போல்டு இட்டாலிக் நான் கொடுக்காம ஃபுல்லாக அந்த சென்டென்ஸை செலக்ட் பண்ணி மவுஸோடைய லெஃப்ட் பட்டனை வந்து ரிலீஸ் பண்ணாவே உங்களுக்கு என்ன ஆப்ஷன் நீங்கள் வந்து ப்ரீவியஸாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து அப்படியே டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த பெயிண்ட் ஃபார்மேட் மூலிமா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு லைனும் நான் செலக்ட் பண்ணுறேன். பஞ்ச் கார்ட்ஸ் ஆர் பஞ்ச்டு கார்ட்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஹோலிரித் கார்ட்ஸ் ஆர் IBM கார்ட்ஸ். இந்த வேர்டு அப்படியே நான் செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறேன். பெயிண்ட் ஃபார்மேட் இந்த ஆப்ஷன் அப்படியே நான் சூஸ் பண்ணுறேன் பாருங்கள், மறுபடியும் அதே மாதிரி ஆகிடும். 1 செகண்ட். போல்டு அண்ட் இட்டாலிக் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பெயிண்ட் ஃபார்மேட்டோட ஆப்ஷன் வந்து இப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி 50%, 75%, 90%, 100%, இந்த மாதிரி 200% வரையும் கொடுத்துருக்காங்க.
நம்ம வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நார்மல் டெக்ஸ்ட் டைட்டில் வேணால் நம்ம டைட்டில் சூஸ் பண்ணிக்கலாம். சப்டைட்டில் அதே மாதிரி ஹெட்டிங்ஸ் வர மாதிரி நம்ம இருக்கக்கூடிய பேராகிராஃப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் இதே வந்து ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் நம்மளுடைய தனிப்பட்ட டிஃபால்ட் ஸ்டைல், சேவ் அஸ் டிஃபால்ட் ஸ்டைல், யூஸ் மை டிஃபால்ட் ஸ்டைல், ரீசெட் ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி நார்மலாக டெக்ஸ்ட் வந்து ஹெட்டிங்ஸில், அதுக்கப்புறமா வந்து சப்டைட்டிலில், டைட்டிலில் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டோடைய டைப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு எந்த ஃபாண்ட் நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். மோர் ஃபாண்ட், இன்னும் நம்ம ஏதாவது ஃபாண்ட் வந்து இன்னும் அது இல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது நம்மளுக்கு ஃபாண்ட் தேவைப்படுதுன்னா மோர் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரோபோட்டோ, இதை சூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இந்த ரோபோட்டோன்ற ஆப்ஷன் வந்துருக்குது. அடுத்த ஆப்ஷன் வந்து ஃபாண்ட்டோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ 11ல் இருக்குது, என்னோட ஃபாண்ட்டோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணுறேன். போல்டு, இந்த ஐபிஎம் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், போல்டு பண்ண போகிறேன். இந்த ஐபிஎம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பேப்பர் அப்படின்ற இந்த வேர்டு வந்து இட்டாலிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பஞ்ச்டு கார்ட்ஸ் உள்ளே இருக்கு இல்லைங்களா, இதை செலக்டிவாக வந்து நான் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டுக்கு பஞ்ச்டு கார்ட்ஸ் ஒரு கலர் ஒன்று செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அந்த ஹைலைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டாக இருந்ததை நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிங்க், இன்சர்ட் லிங்க். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபைல் நேம் ஆர்எம்சின்னு நான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைல்லையே நான் வந்து பார்த்தோம்னா இங்கே இந்த இடத்துல வந்து லிங்க் பண்ண போகிறேன். இதை நான் கிளிக் பண்ணானா போதும், ப்ரீவியஸாக நான் என்ன ஃபைல் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த லிங்க் மூலிமா. அந்த பேஜ் ஓப்பன் ஆகல. நெக்ஸ்ட்டு ஆட் கமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்எம்சி அப்படி அந்த லிங்க் வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல், இந்த இடத்துல இந்த வேர்டுக்கு ஒரு நான் கமெண்ட் வந்து நான் வந்து ஆட் பண்ணணும். ஆட் கமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா ஸ்கூல், இந்த இடத்துல ஒரு கமெண்ட், reopen on January அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கமெண்ட், இது கமெண்ட்டை நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இன்சர்ட் இமேஜ். நீங்கள் இமேஜஸ் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது இமேஜஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் மூலயமா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெப்பில் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை ட்ரைவில் நீங்கள் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த இமேஜஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோட்டோஸில் வேறு ஏதாவது நீங்கள் வந்து கேமராஸில் மூலிமா நீங்கள் பென்ட்ரைவ் மூலிமா ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பை யூஆர்எல் லிங்க் மூலிமா இல்லை கேமரா மூலிமா இன்சர்ட் இமேஜ் மூலிமா நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, சென்டர் அலைன்மெண்ட்டு, ரைட் அலைன்மெண்ட்டு, ஜஸ்டிஃபை, இந்த ஒவ்வொரு அலைன்மெண்ட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேராகிராஃபை சூஸ் பண்ணி இந்த அலைன்மெண்ட்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் அலைன்மெண்ட்டு ஆஸ் இட் இஸ் அதே தான். சென்டர் அலைன்மெண்ட்டு, ரைட் அலைன்மெண்ட்டு, ஜஸ்டிஃபை. ஸோ இந்த அலைன்மெண்ட்ஸ் வந்து லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டர், ஜஸ்டிஃபை உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். லைன் ஸ்பேசிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.15 இந்த லைன் ஸ்பேசிங்கில் இருக்குது. இதே டபுள்னா நீங்கள் டபுளில் கொடுத்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங் வந்து டபுளில் காமிக்கும். நெக்ஸ்ட்டு நம்பர்டு லிஸ்ட் நீங்கள் சீரியல் நம்பர் வைஸாக நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ஆல்ஃபபெட்டிக்கல் வைஸாக நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 அதில் கொடுத்துருக்கான். நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புல்லட் ஃபார்மேட்டில் வேணும்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இல்லை மோர் ஆப்ஷனில் இன்க்ரீஸ் இன்டென்ட், அதாவது வந்து
ரைட் சைடு அண்டு லெஃப்ட் சைடில் வந்து ஸ்பேஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றது தான் இந்த ஆப்ஷன். அதே இன்க்ரீஸ் இன்டென்ட் அதுவும் அதே ஆப்ஷன் தான். அதுக்கு அடுத்தது கிளியர் ஃபார்மேட். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்னென்ன இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வந்து நான் வந்து என்னென்ன ஃபார்மேட் பண்ணியிருந்தேன்னா டபுள் லைன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தேன், போல்டு அண்ட் இட்டாலிக் கொடுத்துருந்தேன். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆப்ஷன் மூலிமா வந்து கிளியர் ஃபார்மேட்டிங் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னென்ன ஃபார்மேட்டிங் நீங்கள் பண்ணியிருந்தீங்களோ எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டிங் மோடு வந்து இப்போ நம்ம எடிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், அந்த மோடில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எடிட் பிகம் சஜஷன்ஸ், இந்த வியூவில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வியூவிங் ஆப்ஷன், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மெனுஸ் வந்து ஹைட் பண்ணுறதா இருந்தால் ஹைட் பண்ணிக்கலாம் நம்ம இதில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.